ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற கருணக்கிழங்கு வச்சு நம்ம அருமையான குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து விடுங்க. 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கவை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருணக்கிழங்கவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சோறுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.